நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு மாரியம்மன் கோவில், கருவலூர் மாரியம்மன் கோவில் பற்றித்தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் வரலாறு, சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நிறைய நன்மைகள் உண்டு, அது என்ன என்பதை பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இங்க போறதுன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்துல அவினாசி டு மேட்டுப்பாளையம் போற வழியில அவினாசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கருவலூர் என்ற ஸ்டாப்ல இந்த கருவலூர் மாரியம்மன் கோயில். கருவலூர் மாரியம்மன் கோயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுல சொல்லப்படாத விஷயங்களை இதுல சொல்லி இருக்கேன். இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை வாய் பிள்ளையை மீட்க பதிகம் பாடினார். அப்போது கருமேகங்கள் உற்பத்தியாகி மழை பொழிந்தது. அப்போது அங்கு உள்ள நல்லாறு எனும் ஆறு தாமரை குளத்தை நிரப்பி முதலை வாய் பிள்ளையை மீட்டதாக வரலாறு கூறுகிறது. கருண பரம்பரை செய்தியாக நமது தலபுராணத்திலும் உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் மலையை கொடுத்ததால் மாரியம்மன் என்று பெயர். இங்கு இருக்கும் கங்காதர ஈஸ்வரன் கங்கை நதிக்கரையை மலையாக தருவித்ததால் இங்கு இவர் கங்காதர ஈஸ்வரன் என்று பெயர். மேலும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இந்த இடம் கரு வளர் ஊர் என்றும் பெயர். இங்கு குழந்தை வேண்டி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். இந்த கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கும் அவினாசியில் உள்ள அவினாசி அப்பர் கோவிலுக்கும் ஒரு வரலாற்று தொடர்பு உண்டு. இங்கு அம்பிகை நின்ற கோலத்தில் இருப்பது வேறெங்கும் இல்லாத சிறப்பு. கண்களில் ஏற்படும் நோய்க்கு இந்த கோவில் தீர்த்தம் மருந்தாகிறது. மேலும் பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மைக்கு இந்த கோவில் தீர்த்தம் திருநீர், மஞ்சள் பெற்று நோய் நீங்குகிறது. இந்த ஊரில் உள்ள மக்கள் உடலில் ஏற்படும் எந்த பிரச்சனைக்கும் முதலில் இங்கு வந்து மாரியம்மனை வேண்டி கோயிலின் வாசலின் முன்பு உப்பு மிளகு போட்டால் எந்த நோயும் நீங்கும் என்பது ஊர் மக்கள் சொல்லும் உண்மை. இந்த மாரியம்மனுக்கு 4 கரம், ஒரு கரத்தில் சூலம், ஒரு கரத்தில் உடுக்கை, ஒரு கரத்தில் கத்தி, ஒரு கரத்தில் கபாலம் கொண்டிருப்பார். இங்கு பங்குனி மாதம் பௌர்ணமி திதியில் 15 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க.